இன்ஃபினிக்ஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 அப்படின்ற இந்த போன் தான். இந்த போனோட கான்செப்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த போன் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் 7000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 7000 ரூபாய்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்தா நல்லா இருக்கும், யூசர்ஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யூசர்ஸ்ட்ட கேட்டிருக்காங்க. சோ யூசர்ஸ் இந்த ஃபீச்சர் வந்தா நல்லா இருக்கும், அந்த ஃபீச்சர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னபடி 7000 ரூபாய்க்குள்ள எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி 7000 ரூபாய்க்குள்ள இந்த போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4GB RAM, 64GB இன்டர்னல், 5000 mAh பேட்டரி, லேட்டஸ்ட் டிசைன், அது போக ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட இந்த போனை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சும்மா கொடுக்கணும் அப்படின்ற கடமைக்கு கொடுத்துருக்காங்களா இல்ல உண்மையாவே நல்லா இருக்கா? ரெட்மி, ரியல்மி இந்த போனுக்குலாம் நல்ல ஒரு காம்படிஷனா இருக்குமா? சோ இந்த போனோட அன்பாக்சிங் அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளாவே இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற கம்பெனி பார்த்தோம்னா ஒரு நல்ல காம்படிஷன்ல நல்ல போனா லான்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 அப்படின்ற இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்களுக்கு ஒரு क्वेश्चन, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போன் இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன மாடல், உங்களோட ஃபீட்பேக் என்ன? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இல்ல ப்ரோ, மொக்கையா இருக்கு ப்ரோ அப்படின்னு எது தோணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற ஸ்மார்ட் போன் வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்றது. சோ நல்ல பிராண்ட் தான், ஆனா பெருசா விளம்பரம் கிடையாது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் போன் அவ்வளவு வைக்க மாட்டேங்குது. சோ இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பச்சை ப்ளூ கலர்ல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 அப்படின்ற மாதிரி பெருசா போட்டு இந்த போனோட பிக்சர் வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. இப்போ இந்த கவரை வந்து பிக்சர் எடுத்துருவோம். அண்ட் இந்த பாக்ஸ் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதைத்தான் வீடியோட ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன், இப்பயும் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கடுப்பாகும். அதனால இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எல்லா ஃபோன் பாக்ஸ் மாதிரி மேலவே ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல டம்மி ஸ்மார்ட் ஃபோன், அது மாதிரியே கொடுத்துருக்காங்க. மேலே ஒட்டிருக்க ஸ்டிக்கர் அப்படி. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ஸ்டிக்கரை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு டம்மி ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த பின்னாடி இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 மொபைல். ப்ளூ அண்ட் பிளாக் கலர்ல ஒரு வேரியன்ட் நம்ம கையில் இருக்கு. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரிபிள் கேமரா தான், வித் ஃபிளாஷோட பார்க்குறப்ப குவாட் கேமரா மாதிரி இருக்கு. அண்ட் இது ஒரு பிளாஸ்டிக் பில். ஸோ இந்த ஃபோன் பற்றி டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு, இதை ஓரமாக வைக்கலாம். அடுத்த பாக்ஸ்க்குள்ளே எப்பயும் போல் என்ன இருக்க போகுது, வால் சார்ஜிங் அடாப்டர். இது ஒரு நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தாலும் 7000 ரூபாய்க்குள்ளே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறது கஷ்டம் தான். அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தது டைப் சி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 7000 ரூபாய்க்குள்ள டைப் சி கொண்டு வரது கஷ்டம் அப்படின்றதால மைக்ரோ யூஎஸ்பி தான் கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜிங்க்கு மைக்ரோ யூஎஸ்பி தான். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிபியூ கேஸோட டிசைன் பாருங்க, பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. பின் பக்கத்தில் நிறைய டிசைனோட, என்னதான் டிசைனோட கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி டிபியூ கேஸ் எல்லாமே ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் கலரில் ஆயிரும். அதனால உங்களுக்கு கேஸ் வேணும், நல்ல கேஸாக போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தனியா ஒரு கேஸ் வாங்கிக்கோங்க. சோ தனியா கேஸோ இல்ல ஸ்கிரீன் கார்டோ வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரெண்டுமே பாக்ஸ் குள்ளரவே கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேஸ் கரெக்டா ஃபிட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் அன்பாக்சிங். இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 மொபைல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 7000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பேட்டரி. இது எல்லாமே நம்ம கேட்டு தான் கொடுத்தோம் அப்படின்றாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 7000 ரூபாய்க்குள்ள எவ்வளோ பேட்டரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நிறைய பேர் ஓட் பண்ணது 5000 mAh பேட்டரி இருந்தால் செம்மையாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்றாப்லே இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது. ஃபுல் சார்ஜ் ஆச்சு, ஒரு நார்மல் யூசேஜ் கால் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா 2 நாள் பேட்டரி தாங்குது. இல்லை ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், ஹெவி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், சின்ன சின்ன கேம்ஸ் விளாட்றோம். ஏன் சின்ன சின்ன கேம்ஸ் அப்படின்றது அடுத்து சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன கேம்ஸ் விளாட்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளாவது பேட்டரி லைஃப் இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் பக்காவாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எல்லா ஃபோனும் கொண்டு வர மாதிரி வாட்டர் ட்ராப் நாச் டிசைன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே, பேக் சைடுல ட்ரிபிள் கேமரா, பார்க்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாடி மாதிரியே ஒரு போன். ஆக்சுவலா இது பிளாஸ்டிக் பாடி, ஆனா பார்க்கிறதுக்கு மட்டும் நல்ல பளபளன்னு கிளாஸ் மாதிரியே இருக்கும். சோ டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் முன் பக்கத்துல பார்த்தோம்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி இப்ப வர்ற எல்லா போன் மாதிரி வாட்டர் டிராப் நாச்சோட ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6.52 இன்ச்ல HD+ டிஸ்பிளே. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டோர்ல அவுட்டோர்ல ரெண்டு இடங்கள்ல யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டா இருக்கு. வியூவிங் ஆங்கிள் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, கலர்ஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு.
எங்க நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சி வெயிலில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படி ஒன்றும் பிரைட்டாக இல்லை. ஸோ பிரைட்னஸ் உச்சி வெயிலில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. மிச்சபடி குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச்ல 8 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சர் சைஸ்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபிஸ் எடுக்கிறப்ப பர்ஃபார்மன்ஸ் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல லைட்டிங்ல பகல்ல போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பரவாயில்லாம இருக்கு. ரொம்ப சூப்பர் அப்படின்னா இல்ல, பரவாயில்லாம இருக்கு. இல்ல லோ லைட்ல எடுத்தோம் அப்படின்னா மொக்கையா தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மொக்கையா இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா மேல செல்ஃபிக்குன்னு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப போட்டோஸ் எல்லாம் பகல்ல எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி நைட்லயும் ஓரளவு பரவாயில்லாத செல்ஃபிஸ் கிடைக்குது. ஸோ அதனால செல்ஃபி கேமரா ஓரளவு பரவாயில்லாம இருக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த செல்ஃபி கேமரால பார்த்தோம்னா ஏஆர் ஸ்டிக்கர் இருக்கு, ஏஐ கேமரா இருக்கு, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா ஓரளவு ஓகே அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா டிசைன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் மேலே குவாட் கேமரா மாதிரியே கொடுத்துருக்காங்களா, ஆனால் இது குவாட் கேமரா கிடையாது, ட்ரிபிள் கேமரா தான். ட்ரிபிள் கேமராவும் கிடையாது, டபுள் கேமரா தான். ஆனால் இவங்க ட்ரிபிள் கேமரா அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஃபோனில் எத்தனை கேமரா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. 1 2 3 இதான் சாய்ஸ். எல்லாருமே என்ன சொல்லுவோம், ட்ரிபிள் கேமரா இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்ணது ட்ரிபிள் கேமரா தான். அதனால தான் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அவங்க வச்ச ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் ட்ரிபிள் கேமரா தானே சொன்னீங்க, ஆனால் அது என்ன கேமரான்னு சொல்லல அப்படின்ற மாதிரி தான் இந்த செட்டப் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 13 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் மூணாவதா லோ லைட் சென்சார் அப்படின்னு இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த லோ லைட் சென்சார் நான் பெருசா கேள்விப்பட்டது கிடையாது. ட்ரிபிள் கேமரா கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதுக்கேத்தாப்புல இந்த 3 கேமரா கொடுத்துருக்காங்களே பார்க்கறதுக்காக நல்லா இருக்கு. சரி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா சொன்ன அதே தான். ஒரு நல்ல லைட்டிங்ல பகல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல வெளிச்சத்துல போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா லோ லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. இல்ல ஃபிளாஷ் யூஸ் பண்ணாம சும்மா எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லோ லைட் சென்சார் இருக்குல்ல, அதை நைட் மோட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஸோ போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பரவாயில்லைக்கும் கீழே, ஸோ ஓரளவு நார்மல் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கு. ஸோ போட்டோஸ் எல்லாம் ஓ இதான் போட்டோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கு. ஸோ பேக் கேமராவோட குவாலிட்டியும் ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1080 பிக்சல்ஸ் வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும், ஏஐ மோட் இருக்கு, ஏஆர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பேக் கேமரால யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தோம்னா யாருமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்களே பார்த்துருங்க. ரெட்மி ரியல்மியில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. எந்த இடத்துலையும் ஒரு சின்ன லேக் கூட இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொண்டு வந்தது ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு அப்படின்னா இன்னொன்று இருக்கும், எல்லா ஃபோன்லையும் கொண்டு வராங்களே அதாங்க ஃபேஸ் அன்லாக்கும் இந்த ஃபோன்லையும் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன கேப் இருக்கு, ஆனால் ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. இதை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லைவாக காமிச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் இப்போ கொஞ்சம் லைவாக காமிக்கிறேன். ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறபடி 0.3 செகண்ட்ஸில் அன்லாக் பண்ணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டியூன்னு கேப் எடுத்து அன்லாக் பண்ணுது, ஆனால் பர்ஃபெக்டாக அன்லாக் பண்ணுது. அண்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தோம்னா ரியல்மி C2 யூஸ் பண்ணாங்கல்ல அதே ப்ராசஸர் தான் MediaTek Helio P22 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்தவரை ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும், ஓரளவு ஓகேவான ப்ராசஸர் தான், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சில கேம்ஸ் விளாடுறீங்க, முக்கியமாக PUBG விளையாட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாடலாம், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. PUBG விளாண்டிங்க அப்படின்னா அங்கங்கே லாகாக தான் செய்யுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயங்கள் இந்த ஃபோனில் பெருசாக கிடைக்காது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல செம்ம ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. Android 9.0 பை மேலே XOS 5.0 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ OS எல்லாம் ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு. ஸோ இந்த OSல இருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 4 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் பத்தலப்பா அப்படின்னாலும் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு அட் அ டைமில் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கிற முடியும். 256 GB வரையும் நம்மளால மெமரி
ப்ரைஸையும் இன்க்ரீஸும் பண்ணிக்கிற முடியும். 7000 ரூபாய்க்குள்ள இதுவரை யாரும் பெருசா 4 GB RAM 64 GB இன்டர்னல் கொடுக்கல. ஆனா இவங்க கொடுத்தது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இதுவும் யூசர்ஸ் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னா பரவாயில்ல, இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த மெமரி வேரியன்ட் கொடுத்தது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அண்ட் கடைசியா போன் எதுக்கு வாங்குவோம்? கால் பேச. அதோட குவாலிட்டியை பார்க்கலாம். கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அவங்க பேசுறதும் சரி, நம்ம பேசுறதும் கிளாரிட்டியா கேக்குது. கால் குவாலிட்டி எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல லவுடா கேக்குது. அதுக்கு ஏதோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. நம்மளுக்கு டெக்னாலஜியா முக்கியம், ஆனா நம்மளுக்கு சவுண்ட் தான் முக்கியம். சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்தாலும் நல்ல லவுடா கேக்குது. சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நடுவுலயும் ஒரு 5-6 தடவை சொல்லிட்டேன். 7000 ரூபாய். இந்த 7000 ரூபாய்க்கு ஒர்த்தா ப்ரோ, நான் ட்ரை பண்ணலாமா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ட்ரை பண்றது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா 7000 ரூபாய்க்குள்ள யாருமே 4 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்கல, 5000 mAh பேட்டரி கொடுக்கல, பின் பக்கத்துல ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா சும்மா கொடுக்கணும் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ட்ரிபிள் கேமரா அப்படின்ற டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்ல, அந்த வகையில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் டிசைன்ல இப்போ வர எல்லா ஃபோன் மாதிரி வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல யூஸ் பண்ற அதே ப்ராசஸர் MediaTek Helio P22 யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கறப்ப எல்லாமே ஓரளவு நல்ல அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. பெருசா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியல, பிடிக்கல அப்படின்னு எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால பெருசா குறை அப்படின்னு இந்த போன்ல சொல்ல முடியல. அந்த வகையில் பார்க்கறப்ப 7000 ரூபாய்க்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்றது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இதுவரை யாராவது 7000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா Realme C2 தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இல்ல ப்ரோ அந்த OS பிடிக்கல, நான் பார்க்கறதுக்கே நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா Redmi 7A ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சோ அதையெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது இந்த Infinix Hot 8 தான். சோ அந்த அளவுக்கு அந்த பிரைஸ்க்கு ஏத்த எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த போனை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். சோ 7000 ரூபாய்க்கு நீங்க ட்ரை பண்றது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சோ இந்த போன் பத்தி எனக்கு என்ன தோணுச்சோ ஓப்பனா சொல்லிட்டேன். என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத. சோ இந்த போன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது இந்த வீடியோ பார்த்த வர? இதுல தான் டவுட் இருக்கு அப்படினாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். சோ இந்த போன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்பயும் போல மறக்காம லைக் பண்ணிருங்க. 7000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க. புரியலங்க இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்துட்டு என்ன நல்ல போன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிடுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போமா? நன்றிங்க.